Welcome to 8th Standard English Medium students. Look at the page number 138 in your maths textbook. Exercise 4.3, first home letter, fill in the blanks. Second subdivision, the compound interest on 8,000 rupees. அதாவது 8000 ரூபாய்க்கு தனி வட்டி கண்டுபிடிக்கணும். ஆன்னா இது மீது இந்த ருபீஸ் இந்த அசலுக்கு ஃபார் த பிரின்சிபல்னு அர்த்தம். For the principal 8,000 rupees at 10% per annum. Per annum per year. இயருக்கு 10% rate of interest. வட்டி வீதம் வந்து 10%. For 1 year. ஒரு ஆண்டுக்கு n வந்து 1 year. Number of years வந்து 1. காம்பவுண்டட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி போடுறாங்க. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி, காம்பவுண்டட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி. ஆனால் இங்கே பாருங்கள், வழக்கமாக வந்து இயர்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஆஃப் இயர்லி, காம்பவுண்ட் அண்ட் ஆஃப் இயர்லி ஈஸ் டேஷ். 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி போடுறாங்க. அப்போ 1 இயருக்கு எத்தனை முறை வட்டி போடுவாங்க? 6 months ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா இன் 1 year there will be 2 6 months, there will be 6 month terms. ஸோ n is equal to 2 terms வரும். n is equal to 2 வரும். அண்ட் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், r is equal to 10%. அது இயர்லிக்கு. ஆனால் 6 மந்த்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் போகிறதுனால ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு 5% வரும். சரியா? நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு ஒரு 5% வரும். அப்போ r is equal to ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் is equal to 5% வரும். n is equal to இது டபுள் ஆகும், இது டபுள் ஆகும், இது ஆஃப் ஆகும். ஸோ ரிமெம்பர் திஸ். ஸோ first home letter, second question, principal P is equal to 8,000 rupees. அசல் 8000 ரூபாய். There is no change in the principal. But rate of interest பாருங்க, R is equal to 10% per annum. annumனா இயர், per year. ஸோ ஆஃப் இயர்லிக்கு தான் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் இங்கே. ஏன்னா எவ்ரி 6 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? வருஷத்துக்கு ஆண்டுக்கு 10%னா 6 மாதத்துக்கு 5% வட்டி தான் போடுவாங்க. முதல் 6 மாதத்துக்கு 5 வட்டி, 5% வட்டி, ரெண்டாவது 6 மாதத்துக்கு 5% வட்டி, மொத்தம் 10%, 10% வட்டி. ஸோ R is equal to 10/2, only 5%. therefore rate of interest R is equal to 5%. ஆஃப் இயர்லிக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாதி ஆகும். அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் n is equal to 1 year. நம்பர் ஆஃப் இயர்ஸ் n வந்து எவ்வளோ? 1 year. இது 1 இயருக்கு. பட் while we calculate interest for every 6 month, number of terms வந்து 6 மந்த்துக்கு ஒரு டேர்ம். ஸோ n is equal to 1 இயருக்கு எத்தனை டேர்ம் வரும்? எத்தனை 6 month வரும்? n is equal to 2 6 months வரும். there will be 2 times 6 months வரும் இல்லையா? ஸோ n is equal to 2 வரும். ஸோ n வந்து டபுள் ஆகும், r வந்து ஆஃப் ஆகுது. இது 2 மடங்கு ஆகுது, இது பாதி ஆகுது. ஸோ we have to find the compound interest. compound interest எடுத்தவொடனே கண்டுபிடிக்கிறது பதிலாக let us find the amount. let us find the amount. A is equal to, what is the formula? P into 1 plus R by 100 whole power n. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். that is equal to P எவ்வளவு? பிரின்சிபல் அசல் 8,000. let us substitute the value into, இந்த ப்ராக்கெட்டை இன்ட்டுன்னு படிங்க, into 1 plus R எவ்வளவு? ஆல்ரெடி we have seen R rate of interest is equal to 5%. அந்த 5% சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆருக்கு பதில் R வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பர்சன்ட்க்கு தான் by 100, அந்த பர்சன்ட் தான் நத்திங் பட் by 100 into n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், 2 terms, 2 6 month. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது பாதி ஆகுது, ஆஃப் ஆகுது. இது n வந்து டபுள் ஆகுது ஆக்சுவலாக. that is equal to 8,000. let us simplify this value. இதை கேன்சல் அடிக்கலாம். 1 5s are 5, 2 5s are 10, 100க்கு இங்கே 10 கேன்சல் அடிச்சிட்டோம். மீதி இருக்கிறது ஒரு 0. அந்த 0க்கு 0 போடுங்க.
So what will you get? 8,000 into 1 plus 1 by 20 whole power 2 அல்லது whole square. சரியா? இதான் கிடைக்குது. 1 plus 1 by 20 the whole square. Let us simplify this further. That is equal to 8,000. உங்களுக்கு புரியுதுக்கா? ஸ்டெப்ஸ் நிறைய போடுறோம். அது பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள், கீழே மல்டிப்ளை பண்ணி மேலே ஆட் பண்ணுங்கள். ஒரு இன்டிஜர் ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் சேஞ்ச் தட் ஆஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பை ஆடிங் 120 சார் 20 + 1 21 21 by 20 ஹோல் ஸ்கொயர் வந்ததுனால என்ன பண்ணுங்கள், இதை 2 times எழுதுங்க. வை ஷுட் வி ரைட் இட் 2 times? பிகாஸ் தே கேவ் ஹோல் ஸ்கொயர். போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல என்ன பண்ணோம், போர்ட் மாஸ் அல்லது பிட் மாஸ் ரூல், போர்ட் மாஸ் முதல்ல கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பிட் மாஸ்ன்னு அதை மாற்றிட்டாங்க. ஆஸ் பர் திஸ் பிட் மாஸ் ரூல் let us simplify the bracket and then only we can cancel. முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கேன்சல் அடிக்கணும். இங்கே கேன்சல் அடிக்கக்கூடாது. இதில் 1 into 20 20 plus 1 21 21 by 21 அதை 2 times எழுதுங்க. 21 by 20 ஏன்னா நியூமரேட்டர் 2 times எழுதணும், டினாமினேட்டர் 2 times எழுதணும், ஏன்னா ஹோல் ஸ்கொயர் கொடுத்ததுனால. அண்ட் தென் கேன்சல் திஸ். இதையும் கேன்சல் அடிங்க. எப்படி கேன்சல் அடிப்பீங்க? 0 0 கேன்சல், இந்த 0 0 கேன்சல், மேலே 2 0 கீழே 2 0 கேன்சல் அடிக்கிறோம். அண்ட் தென் வாட் இஸ் சார் 2 1 2 சார் 2 4 2 சார் 8 0 40. அகைன் அதையும் கேன்சல் அடிங்க. 1 2 சார் 2 20. ஸோ வாட் டு யூ ஹாவ் at here? 20 into 21 into 21 is equal to 441. 21 into 21 441. அந்த ஸ்கொயர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. 1 ஸ்கொயர்லேருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் மெமரைஸ் பண்ணிங்க. 21 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 441. அண்ட் தென் லெட் அஸ் மல்டிப்ளை திஸ். 2ஆல் பெருக்குங்க, 2ஆல் பெருக்குங்க, அப்புறம் 0க்கு 0 போட்டுங்க. 2 1s are 2 பாருங்க, 2 1s are 2 2 4s are 8 2 4s are 8 பெருக்கிட்டு அந்த 0க்கு இந்த 0 போட்டுங்க. ஸோ we have 8,820 rupees, 8,820 rupees. What is that amount? Therefore amount another A, capital A is equal to 8,820. பட் அமௌண்ட் மட்டும் இங்கே தேவையில்லை, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்பும் தேவை. என்ன தேவை? we have to find the compound interest. CI is equal to compound interest is equal to A minus P, amount minus principal. Amount என்ன? 8,820 minus principal 8,000 rupees. We have to subtract that. So that is equal to 820 rupees. Therefore CI is equal to 820 rupees. Therefore compound interest CI is equal to 820 rupees. Thank you students. God bless you.